சென் விஞ்ஞானிகள் அணுக்கருக்கள் எவ்வாறு அதிதீவிர வெப்பத்திலும் உயிர் தப்புகின்றன என்பதை கண்டுபிடித்தனர். செர்னின் லார்ஜ் ஹாட்ரான் கொலைடரில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் சூரியன் மையத்தை விட 1,00,000 மடங்கு அதிகமான வெப்பநிலையிலும் மிக நெகிழ்வான அணுக்கருக்கள் எவ்வாறு நிலைத்து நிற்கின்றன என்பதை தீர்மானித்து பல தசாப்தங்களாக இயற்பியல் துறையை குழப்பிய புதிரை தீர்த்து வைத்துள்ளனர். அலைஸ் ஒத்துழைப்பு குழு இன்று நேச்சர் இதழில் வெளியிட்ட ஆய்வில் இலகு அணுக்கருக்களில் சுமார் 90% நேரடியாக மோதல்களிலிருந்து உருவாகாமல் இதுவரை காணப்படாத ஒரு தொடர்ச்சியான உருவாக்க செயல்முறையின் மூலம் உருவாகின்றன என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு நியூட்ரான் கொண்ட மிக எளிய அணுக்கருவான டியூட்ரான் எவ்வாறு சூரியன் மைய வெப்பத்தை விட 100,000 மடங்கு அதிகமான சூழலிலும் நிலைத்திருக்க முடிகிறது என்பதை விளக்குகிறது. டியூட்டரான்களை இணைத்து வைத்திருக்கும் பிணைப்பு ஆற்றல் வெறும் 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் மட்டுமே. இந்த அதிதீவிர நிலைகளில் எளிதில் கீழ்த்துவிடக்கூடிய அளவுக்கு மிகவும் பலவீனமானது. பெம்டோஸ்கோபி எனப்படும் நுட்பத்தை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் LHCயிலும் உயர் ஊர்திறன் கொண்ட புரோட்டான் மோதல்களில் உருவான டியூட்ரான்கள் மற்றும் பயான்களின் தொடர்புகளை ஆய்வு செய்தனர். தொடர்பு விநியோகத்தில் ஒரு தனித்துவமான சிகரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே உருவாக்க கருவை பற்றிய இரகசியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. டியூட்டரான்கள் பெரும்பாலும் டெல்டா ரெசனன்ஸ் எனப்படும் குறுகிய ஆயுட்கால துகளின் சிதைவிலிருந்து உருவாகின்றன. அந்த துகள் ஒரு பயான் மற்றும் ஒரு நியூக்ளியனாக மிக குறுகிய 1 ட்ரில்லியனாம் பங்கு வினாடி நேரத்தில் சிதைவடைகிறது. பின்னர் அந்த நியூக்ளியான் அருகிலுள்ள மற்றொரு நியூக்ளியானுடன் சேர்ந்து டியூட்ரானை உருவாக்குகிறது. அதிகப்படியான ஆற்றலை பயான் எடுத்துச் செல்கிறது. இந்த ஆய்வு டியூட்டரான் உருவாக்கும் ஒரு தொடர் செயல்முறை என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று அலைஸ் ஒத்துழைப்பு குழுவின் உறுப்பினரும் INFN நாட்டு ஆய்வகத்தின் இயற்பியலாளருமான ஓட்டோன் வாஸ்குயஸ் டோஸ் தெரிவித்தார். முதலில் ரெசனன்ஸ் சிதைவடைந்து நியூக்ளியான்களை உருவாக்குகிறது. பின்னர் இந்த நியூக்ளியான்கள் இணைந்து இலகு அணுக்கருக்களை உருவாக்குகின்றன. இது டியூட்ரான்கள் மோதலின் பிற்பகுதியில் சற்றே குளிர்ந்த நிலையில் உருவாகின்றன என்பதை காட்டுகிறது. இதுவே அவை உயிர் தப்புவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. அலைஸ் ஆய்வின் பேச்சாளர் மார்க்கோ வான் லியூவென் கூறியதாவது: இந்த முடிவுகள் துறைக்கு மிகப்பெரிய மைல்கல் ஆகும். அணுக்கள் குவார்க்குகள் மற்றும் குளூயான்களிலிருந்து எவ்வாறு உருவாகின்றன என்பதற்கான எங்களது புரிதலில் இருந்த பெரிய இடைவெளியை இது நிரப்புகிறது. இந்த கண்டுபிடிப்பு அணுவியல் இயற்பியலை மட்டுமல்லாமல் வானியல் மற்றும் பெருங்கோளவியல் துறைகளுக்கும் முக்கியமானது. இலகு அணுக்கருக்கள் மற்றும் எதிர் அணுக்கருக்கள் காஸ்மிக் ரேக்கள் இடைநிலவியல் வாயுக்களுடன் மோதும்போது உருவாகின்றன. புதிய புரிதல் பொதுவான வானியல் செயல்முறைகள் மற்றும் இருண்ட பொருள் சிதைவு சிக்னல்கள் ஆகியவற்றை வேறுபடுத்த உதவலாம். இலகு அணுக்கருக்கள் மற்றும் எதிர் அணுக்கருக்கள் காஸ்மிக் ரேக்களில் உருவாகலாம். சில நேரங்களில் இருண்ட பொருள் சிதைவின் பக்க விளைவுகளாகவும் தோன்றலாம் என்று IFN படோவா பிரிவைச் சேர்ந்த அலைஸ் ஒத்துழைப்பு குழு உறுப்பினர் ஆண்ட்ரியா டைனிஜிசே கூறினார். அவை எவ்வாறு உருவாகின்றன என்பதை நன்றாக புரிந்து கொள்வது இயல்பான வானியல் நிகழ்வுகள் மற்றும் இருண்ட பொருள் சிக்னல்கள் ஆகியவற்றை வேறுபடுத்துவதில் முக்கியமானது. அலைஸ் இயற்பியல் ஒருங்கிணைப்பாளர் அலெக்சாண்டர் பிலிப் கெல்வைட் கூறினார். இந்த கண்டுபிடிப்பு அதிதீவிர சூழல்களில் வலுவான அணுக்கரு விசையை ஆய்வு செய்ய அலைஸ் ஆய்வின் தனித்துவமான திறனை வெளிப்படுத்துகிறது.